நல்லா இருக்கா படம்? சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருக்காரு சிவகார்த்திகேயன்? நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைட் எல்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. பாட்டெல்லாம் நல்லா இருந்ததா? உங்களுக்கு சார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்கு படம். பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். மேம் படம் எப்படி இருக்கு சொல்றீங்களா? நல்லா இருந்ததா படம்? செம்மையா இருக்கு படம். இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். ஃபைட்லாம் செம்மையா இருக்கு. வேற என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? என் ஃபைட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரோட ஃபைட்டும் ஈக்குவலா செம்மையா இருக்கு. யார் யாரு லாஸ்ட்ல ரெண்டு பேரோட ஹீரோ இல்லனா ஹீரோ வில்லன் ஃபைட். ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் கேரக்டர் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்காரு சிவகார்த்திகேயன்? நல்லா இருந்துச்சு. என்ன மூவி இது? எப்படி ஆக்ஷன் மூவி தான். படம் ஓகே இருந்துச்சு. மதராசினா மதராசி தான், எஸ்கே சேர்த்தான் எல்லாம். என்ன ஸ்பெஷல் படத்துல என்ன ஸ்பெஷல்னா நம்ம நாட்டுக்கான தேவையானதான் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எப்படி இருக்கு? ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் பாப்போம். நல்லாதான் இருக்கு. இதுல என்னன்னா, இப்போ நான் ஒரு 12th ஸ்டூடெண்ட் தான், பட் எங்க அப்பா எனக்கு அந்த இடத்துல நிறைய சரி பண்ணுது. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் அடிக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த படம். அதுதான் அது மேல இருக்கு. தேங்க்யூ. நீங்க ஹாரிஸ் ஜெயராஜ் மிஸ் பண்ணதான் பெரிய டிராக் அவுட். அந்த டிராப் அவுட்டை மாத்திட்டு வேற ஏதாவது குத்துவா சூப்பரா பண்ணிருப்பாரு. ஹாரிஸ் ஜெயராஜ் தான் சூப்பரா பண்ணிருப்பாரு. இல்ல ஹாரிஸ் ஜெயராஜ் போட்டுருந்தீங்கன்னா அந்த படம் செம்ம ஹிட் ஆயிருக்கு. மியூசிக் சரியில்லைமா, போட்ட மியூசிக்கே போட்டுக்கலாமா அனிருத். அது ஒரே மியூசிக் தான். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் படத்துல என்ன போட்டாரோ இன்னைக்கு வந்து ஒரே மியூசிக் தான். மியூசிக் சரியில்லை, படம் நல்லா இது. மற்றபடி படம் அவர் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் விட்டு தான் பெரிய பேக் டிராப் ஆனது காரணமே இதுதான். ஹாரிஸ் ஜெயராஜ் போட்டுருக்கலாம் அவரு. நல்லாதான் இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு படம். அதுல ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. செம்மையா ஃபைட் பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. லவ், எமோஷன், அது எல்லா சீனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது படம் வந்து சிம்பிளி மாலதியா இருக்கு. மாலதி மட்டும் தான் படம் ஃபுல்லா. அதான் படமே நீங்க பார்த்தா புரியும் உங்களுக்கு. அது படத்துக்கு போயினது என்ன படம் போயிருந்தது மெட்ராஸுக்கு வேலை மாலதின்னு வச்சிருக்கலாம். பரவாயில்லைங்க, ஆவரேஜ் படம். எஸ்கேக்கு இது ஒரு நல்ல அடுத்த லெவல் படம். தேங்க்யூ. அமரன் வந்து இட்ஸ் அன் எமோஷனல் மூவி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ஏஆர் முருகதாஸ்க்கு இதுக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்கிரிப்ட் வைஸ் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் ஹியூமர் அண்ட் கொஞ்சம் என்டர்டைனிங்கா இருக்கலாம். ஃபுல் ஆக்ஷன் பேக்டா இருக்கு மூவி. அவ்வளோ சொல்ற மாதிரி இல்ல. எஸ்கே உடைய அந்த காமெடி இதுல இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியா இருக்கு. ஓகே, குழந்தைங்க வந்தா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு அந்த படம். எஸ்கேயோட காமெடியும் அந்த ஆக்ஷனும் எனக்கு எப்பவுமே சண்டை படம் பிடிக்காது. ஆனா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த அமரன் படம் அதோட இது டாப் தான் சொல்லுங்க. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. எனக்கு சிவகார்த்திகேயன் சார் படம்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. விறுவிறுப்பாவும் போயிருந்தது. சீட்டுக்கு எட்ஜில் வந்து உட்காந்து பார்த்துக்கோங்க. அவ்வளவு நல்லா இருந்தது படம். யாருங்க? ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவருக்கு எப்பவுமே புது ஹீரோயினா வருவாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களும். படம் உண்மையிலே சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. பிளஸ் வில்லனுக்கு வந்து நல்லா இந்த படத்துல வந்து ஹைப் இருக்கு. எஸ்கே வந்து பயங்கரமா அவரோட ஸ்டண்ட் எல்லாம் நல்லா வந்து பண்ணியிருக்காரு. ஏஆர்எம்மோட காம்பினேஷனும் பிளஸ் எஸ்கேவும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த காம்பினேஷன் இன்னொரு படம் நான் வந்தா நல்லா இருக்கும். பாட்டும் நல்லா இருந்தது, பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. படம் நல்லாதான் இருந்துச்சு.
ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு என்ன பிடிக்கலன்னா வயலன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. வயலன்ஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒப்பீனியன் படி எனக்கு படம் பிடிச்சிருக்கு. எனக்கு சிவகார்த்திகேயன் லுக்கா நல்லா ஸ்டைலா இருந்தாங்க. வில்லன்ஸும் நல்லா நல்லா ஆக்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இந்த மாதிரி பழைய கேஷ் அந்த மாதிரி ரொம்ப சூப்பர். செகண்ட் ஆஃப் பயங்கரமா இருந்தது, வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃபும் சூப்பரா தான் இருந்தது. என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? எல்லாமே ஸ்பெஷல் தான். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? லாஸ்ட் ஃபைட் சீன் வேற மாதிரி. ஹீரோயின் எப்படி இருக்காங்க? வேற மாதிரி நல்லா இருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே ஓகே, சூப்பரா இருந்தது. எனக்கு படம் ஓவராலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆக்ஷன் ஃபன், அது எஸ்கே படம்ன்றதால இன்னும் பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான். எஸ்கே இந்த படத்துல எப்படி இருந்தாரு? கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நிறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ், காமெடி, எல்லாமே. காமெடி இல்ல இந்த வாட்டி, ஆக்ஷன் தான் அதிகமா இருந்தது. பட் anyway it was nice. எஸ்கேவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாக்குறது நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் எப்படி இருந்தது? முருகதாஸ் எப்படி பண்ணிருக்காரு? எப்பவும் போல முருகதாஸ் டைரக்ஷன் நல்லா தானே இருக்கும், இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் எப்படி இருந்தது? அனிருத் மியூசிக் எப்படி இருந்தது? Songs was a bit okay only. ரொம்ப ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, it was just fine. படம் சூப்பரா இருந்துச்சு. முருகதாஸ் கம்பேக் எல்லாருமே பாருங்க. எப்படி இருக்கு சிவகார்த்திகேயன் முருகதாஸ் காம்போ எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கம்பேர் பண்ண எந்த படத்துல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரே நிமிஷம் ஆங்கரிங் இல்லையா? தேங்க்யூ. படம் வந்து ஒரு கஜினி படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. கஜினியோட ரீமேக் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மேனரிசம், சிவகார்த்திகேயன் மேனரிசம், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அதெல்லாம் உள்ள வருது. அவ்வளவுதான். அதோட இம்பாக்ட் இருக்கு, கஜினியோட இம்பாக்ட் இருக்கு. காமெடி சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அவ்வளவா இல்ல. கொஞ்சம் லாஜிக் மீறல்களும் நிறைய இருக்கு. ஓவராலா பார்த்தா ஓகே, ஒரு முறை பார்க்கலான்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இம்ப்ரெசிவா ஒன்றும் கிடையாது. மியூசிக் வந்து எந்த இடத்துலயுமே வந்து ரொம்ப படத்தை தூக்கி நிறுத்துற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஃபில்மோட போகுது. அவ்வளவுதான். Thank you.